Taste the Daily. திருவாரூர் அருகே அரசு தொடக்கப்பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி ஸ்டாலின் ஆட்சியின் செயலற்ற தன்மையை அம்பலப்படுத்தியுள்ளது. காரியாங்குடி அரசு தொடக்கப்பள்ளி சமையலறை கதவு உடைக்கப்பட்டு அரிசி உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் சூறையாடப்பட்டு இருந்தன. மேலும் கழிப்பறை அசுத்தம் செய்யப்பட்டும் குடிநீர் குழாய்கள் உடைக்கப்பட்டும் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டும் காணப்பட்டது. அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் குடிநீரில் மலம் கலக்கப்பட்ட முந்தைய நிகழ்வுகளில் விடிய அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இத்தகைய அவலம் தொடர்கதையாகாமல் தடுத்திருக்கலாம் என மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஸ்கூல் உடைச்சி அங்கே இருக்கக்கூடிய பைப்பு கதவு உடைச்சி சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த அரிசி சாந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு சிக்கனை சமைச்சு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய அதாவது குழந்தைகள் தண்ணி குடிக்கக்கூடிய அந்த தொட்டியில் மலத்தை கலந்து வச்சுட்டு அந்த நபர்கள் போயிருக்கின்றார்கள். இது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. நம்ம மாவட்டத்தில் இதுவரையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கலை. ஆனால் இப்போ அது நடக்குதுன்னு சொன்னால் அது கடுமையாக அந்த நடவடிக்கையை நீங்கள் எடுக்கணும். சென்னையில் வீடு கட்டித்தரக் கோரி மனு அளிக்க சென்றவர்களை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் ஒருமையில் பேசி விரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராயபுரம் ஆதம் சாஹிப் தெருவில் சுமார் 35 குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக போதிய வசதியற்ற சிறிய வீடுகளில் வசித்து வருகின்றனர். அப்பகுதியிலிருந்து மக்களை அப்புறப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அதே பகுதியில் தங்களுக்கு குடியிருப்புகள் கட்டித்தரக் கோரி மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து மனு அளிக்க சென்ற மக்களை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் ஒருமையில் பேசி விரட்டியதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் குறுநில மன்னர்கள் போல் அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.